The ones digit in the square of 77 is so 77 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ 77 into 77 பண்ணா 7 7s are 49 வருமா. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கும். The number of non-square numbers between 24 square and 25 square is. So 24 முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்க. 4 4s are 16, balance 1. 4 2s are 8, plus 1 9. 2 4s are 8, 2 2s are 4. 576. 25 25s are 25, 12, 10, 5. 265. So 265 minus 576 பண்ணுங்க. 15ல 6 போச்சுனா 9, 11ல 7 போச்சுனா 4. 49 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா வருது. ஆனா ஆக்சுவலா வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பரை விட்டுறணும். அதாவது 576ல இருந்து 625க்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் தான் கேக்குறாங்க. அதனால ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிடுங்க. இப்படி டைரக்டா மைனஸ் பண்ணும்போது இந்த நம்பர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ -1 பண்ணா 48 கிடைக்கும். ஸோ நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 நம்பர்ஸ் தான் கிடைக்கும். இங்க வந்து 76ல இருந்து 80 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 4. 90 வரைக்கும் 14. அப்புறம் 600 வரைக்கும் 24. 610 வரைக்கும் 34. 620 வரைக்கும் 44. அதுக்கப்புறம் 24 வரைக்கும் தான் நீங்க கணக்கு எடுக்கணும். ஸோ 48. ஸோ அதில் ஒரு 4 நம்பர். ஸோ 48 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக சப்ராக்ட் பண்ண சொன்னேன். அப்படி நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா திரும்ப -1 பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நம்பரை நம்ம சேர்த்து தான் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு வேணுன்றது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான். அதனால 48 தான் ஆன்சர். ஓகேவா? The number of perfect square numbers between 300 and 500 is. ஸோ 300க்கும் 500க்கும் நடுவில் எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம காமனாக நடுவில் இருக்கிற நம்பர் 400 எடுத்துக்கலாம். 400க்கு ஸ்கொயர் இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 100 திரும்ப 2 டேபிள்ஸ்லேயே 50, 2 டேபிள்ஸ்லேயே 25, 5 டேபிள்ஸில். ஸோ இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட். So 2 into 2 into 5 equals to 2 2s are 4, 4 2s are 4 5s are 20. So 20 into 20 வந்து 400 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்பர் 19 into 19 பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒன்று வச்சுக்கோங்க. 20 ஸ்கொயர் வந்து 1, 19 ஸ்கொயர் இப்போ பண்ணி பார்க்கலாம். 9 9s are 81, 8 பேலன்ஸ். 9 1s are 9 plus 8, 17. 19 1s are 19. 361 வருது. அது 300க்கு மேல தான். 300ல இருந்து 500க்குள்ள இருக்கிற நம்பர் தான். ஸோ 19 ஸ்கொயரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்கொயர்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ 18 into 18 பண்ணி பார்க்கலாம். 8 8s are 64. 8 1s are 8 plus 6, 14. 18 1s are 18. 324. இதுவும் வந்து 300ல இருந்து 500க்குள்ள தான் இருக்கு. ஸோ 18 ஸ்கொயரையும் நம்ம எடுத்துக்கலாம். 17 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 7 7s are 49, 4 பேலன்ஸ். 7 1s are 7 plus 4, 11. 17 1s are 17. இது 289 வந்துச்சு. 300க்குள்ள இல்ல, 300ல இருந்து 500க்குள்ள இல்ல. ஸோ நம்ம 17 ஸ்கொயரை எடுத்துக்க முடியாது. இப்போ 20க்கு அப்புறம் பார்க்கலாம். 21 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், 19 ஸ்கொயர், 20 ஸ்கொயர் வந்தது. திரும்ப 21 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 1 1s are 1, 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4. ஸோ 441 வருது. இதுவும் 300ல இருந்து 500க்குள்ள தான் இருக்கு. ஸோ 21 ஸ்கொயரை நம்ம 4th ஸ்கொயரை எடுத்துக்கலாம். அடுத்தது 22 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம்.
2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4. 484. இதுவும் 500 குள்ள தான் இருக்கு. சோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 23 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 3 3s are 9, 2 3s are 6, 2 3s are 6, 2 2s are 4. 9 12 529. இது 500 மேல போயிடுச்சு. சோ இந்த நம்பர் நம்ம எடுக்க கூடாது. சோ எத்தனை இருக்கு? மொத்தம் 5 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஓகேவா? If a number has 5 or 6 digits in it, then the square root will have dash digits. So 5 digit இருக்கிற இப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 digit இருக்கிற நம்பராவோ இல்ல 6 digit இருக்கிற நம்பராவோ வந்து ஸ்கொயர் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? இதுல பாதி 3 digits இருக்கும். ஓகேவா? The value of root 180 lies between the integers. ரூட் 180 ஓட வேல்யூ வந்து எந்த இன்டீஜர்ஸ்க்கு நடுவுல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 13 ஸ்கொயர் முதல்ல நம்ம பண்ணி பார்ப்போம். 13 13s are 3 3s are 9, 3 1s are 3, 169 வருது. இது 180. அடுத்தது 14 14s are பண்ணி பார்ப்போம். 4 4s are 16, 56, 196. So 180 க்கு 180 வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு இல்லையா? So 13க்கும் 14க்கும் நடுவுல. So 13 point something வரும். இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13 point something வரும். ஓகேவா? Say true or false. When a square number ends in 6, its square root will have 6 in units place. So ஸ்கொயர் நம்பர் வந்து 6ல முடிஞ்சதுன்னா அதோட ஸ்கொயர் ரூட்டோ எடுத்தா ஆன்சரும் வந்து 6ல வரும்னு சொல்றாங்க. இப்ப 36 எடுத்துக்கோங்க. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6 வருது இல்லையா? அந்த மாதிரி. So true. A square number will not have odd number of zeros at the end. So odd number of 3 ஜீரோவோ இல்ல 5 ஜீரோவோ இல்ல 1 ஜீரோவோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. இதுவே வந்து 4 இருந்ததுன்னா அதுல 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 கிடைக்கும். அதுவே 6 இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3 ஜீரோ கிடைக்கும். அதுவே ஆட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஆட் நம்பர்ஸ்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ட்ரூ. The number of zeros in the square of 91000 is 9. So எத்தனை zeros இருக்கும்? இந்த ஸ்கொயர் எடுத்தா 3 ஜீரோ இருக்கு. அப்ப ஸ்கொயர் எடுக்கும் போது 6 ஜீரோ வரும். ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? 9 கொடுத்திருக்காங்க. அப்போ false. The square of 75 is, so 75 ஓட ஸ்கொயர் என்ன? 5 5s are 25, 7 5s are 35, 37, 35, 49 plus 3, 52, 5625 வருது. ஆனா இங்க 4925 கொடுத்திருக்காங்க. So false. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இஸ் 225க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். 5 டேபிள்ஸ்ல 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 5 டேபிள்ஸ்ல 9 டைம்ஸ், 3 டேபிள்ஸ்ல 3 டைம்ஸ். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர். 5 3s are 15. ஸோ 15ஓட ஸ்கொயர் ரூட் தான் 225. அப்போ ட்ரூ. ஓகேவா?